friends, welcome to my channel. Today I am going to explain about might have and 50 sentences with Tamil meanings. Come, let's go to the video. Might have என்பது ஒரு செயல் நடந்ததா இல்லையா என்று நமக்கு உறுதியாக தெரியாத போது அது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று யூகித்து கூறுவது, கெஸ் பண்ணி கூறுவது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் ஹவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வித் ரிவர்ப். மைட் ஹவ்னா என்ன? நடந்திருக்கலாம், இருக்கலாமோ என்ற சந்தேகம். மைட் ஹவ் டன் செய்திருக்கலாம். ஐ மைட் ஹவ் டன், நான் செய்திருக்கலாம். ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ மைட் ஹவ் லெஃப்ட். அவர் இங்கே இல்லை, ஒருவேளை அவர் அங்கேயே நிற்கலாம், பட் ஆனால் நம்ம சொல்லுவோம் கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் கிளம்பியிருக்கலாம் அப்படின்னா ஹீ மைட் ஹவ் லெஃப்ட். அவர் போயிருப்பாரோ என்ற சந்தேகம், அந்த சந்தேகத்தில் சொல்லுவோம்ல அவர் கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு he might have left. வாங்க அந்த 50 sentence with Tamil meanings பார்க்கலாம். She might have forgotten the meeting time. அவள் மீட்டிங் நேரத்தை மறந்திருக்கலாம். She might have forgotten the meeting time. அவள் மீட்டிங் நேரத்தை மறந்திருக்கலாம். They might have gone to the market already. அவர்கள் ஏற்கனவே சந்தைக்கு போயிருக்கலாம். They might have gone to the market already. அவர்கள் ஏற்கனவே சந்தைக்கு போயிருக்கலாம். I might have kept my keys on the table. நான் என் சாவிகளை மேஜை மீது வைத்திருக்கலாம். I might have kept my keys on the table. நான் என் சாவிகளை மேஜை மீது வைத்திருக்கலாம். He might have stuck in traffic. அவர் போக்குவரத்து நெரிசலில் மாட்டியிருக்கலாம். அவன் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹீ மைட் ஹவ் ஸ்டக்ட் இன் டிராஃபிக். அவர் போக்குவரத்து நெரிசலில் மாட்டியிருக்கலாம். வி மைட் ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் வழிமுறைகளை தவறாக புரிந்திருக்கலாம். வி மைட் ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் வழிமுறைகளை தவறாக புரிந்திருக்கலாம். The price might have increased since last week. கடந்த வாரத்திலிருந்து விலை அதிகரித்திருக்கலாம். The price might have increased since last week. கடந்த வாரத்திலிருந்து விலை அதிகரித்திருக்கலாம். You might have missed the announcement. நீங்கள் அறிவிப்பை தவறவிட்டிருக்கலாம். You might have missed the announcement. நீங்கள் அறிவிப்பை கவனித்திருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் அறிவிப்பை தவற விட்டிருக்கலாம். யூ மைட் ஹவ் மிஸ்ட் த அனௌன்ஸ்மெண்ட். இட் மைட் ஹவ் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட். நேற்று இரவு பலத்த மழை பெய்திருக்கலாம். இட் மைட் ஹவ் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட். நேற்று இரவு பலத்த மழை பெய்திருக்கலாம். He might not have received the email yet. அவர் இன்னும் மின்னஞ்சலை பெற்றிருக்காமல் இருக்கலாம். He might not have received the email yet. அவர் இன்னும் மின்னஞ்சலை பெற்றிருக்காமல் இருக்கலாம். அவருக்கு இன்னும் மெயில் ரிசீவ் ஆகாமல் இருந்துக்கலாம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு he might not have received the email yet. அவர் இன்னும் மின்னஞ்சலை பெற்றிருக்காமல் இருக்கலாம். They might not have finished the project on time. அவர்கள் திட்டத்தை குறித்த நேரத்தில் முடித்திருக்காமல் இருக்கலாம். They might not have finished the project on time. அவர்கள் திட்டத்தை குறித்த நேரத்தில் முடித்திருக்காமல் இருக்கலாம். I might have ordered too much food. நான் அதிக உணவை ஆர்டர் செய்திருக்கலாம். I might have ordered too much food. நான் அதிக உணவை ஆர்டர் செய்திருக்கலாம். யூ மைட் ஹவ் டோல்டு மீ த சீக்ரெட். நீங்கள் என்னிடம் ரகசியத்தை சொல்லியிருக்கலாம். யூ மைட் ஹவ் டோல்டு மீ த சீக்ரெட். நீங்கள் என்னிடம் ரகசியத்தை சொல்லியிருக்கலாம். யூ மைட் நாட் ஹவ் பெய்டு த பில் எட். நீங்கள் இன்னும் பில்லை கட்டியிருக்காமல் இருந்திருக்கலாம்.
யூ மைட் நாட் ஹாவ் பெய்டு த பில் எட். நீங்கள் இன்னும் பில்லை கட்டியிருக்காமல் இருக்கலாம். த டாக் மைட் நாட் ஹாவ் ஈட்டன் இட்ஸ் ஃபுட். நாய் அதன் உணவை சாப்பிட்டிருக்காமல் இருக்கலாம். த டாக் மைட் நாட் ஹாவ் ஈட்டன் இட்ஸ் ஃபுட். நாய் அதன் உணவை சாப்பிட்டிருக்காமல் இருக்கலாம். We thought the film might have been a hit. அந்த படம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். We thought the film might have been a hit. அந்த படம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். The flight might have been delayed. விமானம் தாமதமாகி இருக்கலாம். The flight might have been delayed. விமானம் தாமதமாகியிருக்கலாம். I might have seen him before. நான் அவனை முன்பே பார்த்திருக்கலாம். I might have seen him before. நான் அவனை முன்பே பார்த்திருக்கலாம். You might have heard the song. இந்த பாடலை நீ கேட்டிருக்கலாம். You might have heard this song. இந்த பாடலை நீ கேட்டிருக்கலாம். They might have missed the train. அவர்கள் ரயிலை தவற விட்டிருக்கலாம். They might have missed the train. அவர்கள் ரயிலை தவற விட்டிருக்கலாம். I might have deleted the file. நான் ஃபைலை அழித்திருக்கலாம். I might have deleted the file. நான் ஃபைலை அழித்திருக்கலாம். I might have deleted the file. நான் ஃபைலை டெலீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லல. அதுக்கு I might have deleted the file. She might have known the answer. அவளுக்கு பதில் தெரிந்திருக்கலாம். She might have known the answer. அவளுக்கு பதில் தெரிந்திருக்கலாம். You might have heard the news. நீங்கள் செய்தியை கேட்டிருக்கலாம். You might have heard the news. நீ செய்தியை கேட்டிருக்கலாம். You might have heard the news. நீ செய்தியை கேட்டிருக்கலாம். She might have left the group. அவள் குழுவை விட்டு வெளியேறியிருக்கலாம். She might have left the group. அவள் குழுவை விட்டு வெளியேறியிருக்கலாம். You might have paid the bill already. நீ ஏற்கனவே பில் கட்டியிருக்கலாம். You might have paid the bill already. நீ ஏற்கனவே பில் கட்டியிருக்கலாம். You might have broken it. நீ அதை உடைத்திருக்கலாம். You might have broken it. நீ அதை உடைத்திருக்கலாம். He might have finished the work. அவன் வேலையை முடித்திருக்கலாம். He might have finished the work. அவன் வேலையை முடித்திருக்கலாம். They might have taken a break. அவர்கள் ஓய்வு எடுத்திருக்கலாம். They might have taken a break. அவர்கள் ஓய்வு எடுத்திருக்கலாம். She might have called the police. அவள் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கலாம். She might have called the police. அவள் போலீஸுக்கு அழைத்திருக்கலாம். He might have found the solution. அவன் தீர்வை கண்டிருக்கலாம். She might have found the solution. அவன் சொல்யூஷனை கண்டிருக்கலாம். அவன் சொல்யூஷன் தேடி இருக்கலாம். சொல்யூஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லல அவனுக்கு. அதுக்கு she might have found the solution. அவன் தீர்வை கண்டிருக்கலாம். They might have cancelled the event. அவன் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாம். They might have cancelled the event. அவன் he might have caught the earlier bus. அவர் முந்தைய பேருந்தை பிடித்திருக்கலாம். He might have caught the earlier bus. அவர் முந்தைய பேருந்தை பிடித்திருக்கலாம். The price might have dropped yesterday. விலை நேற்று குறைந்திருக்கலாம். The price might have dropped yesterday. விலை நேற்று குறைந்திருக்கலாம். She might have known about the change. அவளுக்கு இந்த மாற்றம் பற்றி தெரிந்திருக்கலாம். She might have known about the change. அவளுக்கு இந்த மாற்றம் பற்றி தெரிந்திருக்கலாம். I might not have locked the back door. நான் பின் கதவை பூட்டியிருக்காமல் இருந்திருக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் might not வந்திருக்கு பார்த்தீங்களா.
ஐ மைட் நாட் ஹாவ் லாக்டு த பேக் டோர். நான் பின் கதவை பூட்டியிருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு. ஐ மைட் நாட் ஹாவ் லாக்டு த பேக் டோர். நான் பின் கதவை பூட்டியிருக்காமல் இருக்கலாம். The bus might not have arrived yet. The bus might not have arrived yet. பேருந்து இன்னும் வந்திருக்காமல் இருக்கலாம். The bus might not have arrived yet. பேருந்து இன்னும் வந்திருக்காமல் இருந்திருக்கலாம். If you had called me, I might have helped you. நீங்கள் எனக்கு அழைத்திருந்தால் நான் உங்களுக்கு உதவியிருக்கலாம். If you had called me, I might have helped you. நீங்கள் எனக்கு அழைத்திருந்தால் நான் உங்களுக்கு உதவி இருக்கலாம். If he hadn't worn helmet, he might have been seriously injured. அவர் ஹெல்மெட் அணியாமல் இருந்திருந்தால் அவர் பலத்த காயம் அடைந்திருக்கலாம். If he hadn't worn helmet, he might have been seriously injured. அவர் தலைக்கவசம் அணியாமல் இருந்திருந்தால் அவர் பலத்த காயம் அடைந்திருக்கலாம். If the store was open, they might have bought it. கடை திறந்திருந்தால் அவர்கள் அதை வாங்கியிருக்கலாம். If the store was open, they might have bought it. கடை திறந்திருந்தால் அவர்கள் அதை வாங்கியிருக்கலாம். He looks tired. He might have worked all night. He looks tired. He might have worked all night. அவர் சோர்வாக தெரிகிறார். அவர் இரவு முழுவதும் வேலை செய்திருக்கலாம். He looks tired. He might have worked all night. அவரை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குது. அவர் நேற்று ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு. He looks tired. He might have worked all night. She seemed upset. Her boss might have scolded her. அவள் வருத்தமாக தெரிகிறாள். அவள் முதலாளி அவளை திட்டியிருக்கலாம். He seemed upset. Her boss might have scolded her. அவளை பார்க்கும்போது அப்செட்டாக தெரிகிறா. ஒருவேளை அவளோட லீடு திட்டிருக்கலாம் போல அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்ல அதுக்கு. He seemed upset. Her boss might have scolded her. The key is broken. Someone might have tried to open the lock. சாவி உடைந்துள்ளது. யாரோ பூட்டை திறக்க முயன்றிருக்கலாம். The key is broken. Someone might have tried to open the lock. சாவி உடைந்துள்ளது. யாரோ பூட்டை திறக்க முயன்று இருக்கலாம். யாரோ பூட்டை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. The key is broken. Someone might have tried to open the lock. The milk tastes sour. It might have expired. பால் புளிப்பாக இருக்கிறது. அதன் காலம் முடிந்திருக்கலாம். அது எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லல. பால் சம்டைம்ஸ் லைட்டாக புளிச்சிருக்கும் அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு. த மில்க் டேஸ்ட் சோர். இட் மைட் ஹாவ் எக்ஸ்பைரிடு. த சில்ட்ரன் மைட் ஹாவ் ஹிடன் த டாய். குழந்தைகள் பொம்மையை மறைத்து வைத்திருக்கலாம். த சில்ட்ரன் மைட் ஹாவ் ஹிடன் த டாய். குழந்தைகள் பொம்மையை மறைத்து வைத்திருக்கலாம். ஷீ மைட் ஹாவ் சேஞ்ச்டு ஹர் மைண்ட். அவள் தன் முடிவை மாற்றிக் கொண்டிருக்கலாம். She might have changed her mind. அவள் தன் முடிவை மாற்றிக் கொண்டிருக்கலாம். He might have seen the message. அவர் செய்தியை பார்த்திருக்கலாம். அவர் மெசேஜை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. He might have seen the message. வாட்ஸ்அப்பில் ஒரு டிக் விழுந்த உடனே நம்ம அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினச்சிருப்போம்ல அதுக்கு. He might have seen the message. அவர் மெசேஜை பார்த்திருக்கலாம். If I had checked, I might have found the mistake. நான் சரிபார்த்திருந்தால் தவறை கண்டுபிடித்திருக்கலாம். If I had checked, I might have found the mistake. நான் சரிபார்த்திருந்தால் தவறை கண்டுபிடித்திருக்கலாம். If you had run faster, you might have won the race. நீங்கள் வேகமாக ஓடியிருந்தால் பந்தயத்தில் வென்றிருக்கலாம். If you had run faster, you might have won the race. நீங்கள் வேகமாக ஓடியிருந்தால் பந்தயத்தில் வென்றிருக்கலாம். If she had saved money, she might have bought the house. அவள் பணம் சேமித்திருந்தால் வீட்டை வாங்கியிருக்கலாம். If she had saved money, she might have bought the house.
அவள் பணம் சேமித்திருந்தால் வீட்டை வாங்கியிருக்கலாம். If he had apologized, I might have forgiven him. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் அவரை மன்னித்திருக்கலாம். If he had apologized, I might have forgiven him. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் அவரை மன்னித்திருக்கலாம். If we had started earlier, we might have finished by noon. நாம் சீக்கிரம் தொடங்கியிருந்தால் மதிய உணவு நேரத்திற்குள் முடித்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, click the like button. Please subscribe the video. We will see in the next interesting video. Thank you friends. Bye bye.